அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மிடத்துல ஒரு சகோதரி ஒரு கேள்வி கேட்டாங்க. இஸ்லாத்துல ஜாதகம் பார்ப்பது, குறி பார்ப்பது, நல்ல நாள் கெட்ட நாள், நல்ல சகுனம் கெட்ட சகுனம், இது போல விஷயங்கள் இஸ்லாத்தினுடைய வலியுறுத்தல் என்ன, வழிகாட்டுதல் என்ன என்று கேட்டார்கள். முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இஸ்லாமியர்களுடைய தவக்குல், நம்பிக்கை என்ற ஒரு விஷயம் அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் இருக்கணும். எப்போ ஒருத்தவர் குறி சொல்றதோ ஜாதகம் பார்ப்பதோ இந்த செயல்ல ஈடுபடுறாருன்னு சொன்னா அவர் அப்பவே இஸ்லாத்துடைய கொள்கையை விட்டு வெளியேறி விட்டார் என்றது தான் நிதர்சனமான உண்மை. அதே போல நம்ம ஒரு விஷயத்த அடிப்படையில ஞாபகம் வச்சுக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகாக சொன்னார்கள், எவர் ஒருவர் குறி சொல்பவரிடத்துல சென்று குறி கேட்பாரோ அவருடைய 40 நாள் தொழுகைகள் வீணாகி விட்டது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். அதற்கு தொடர்ச்சியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிப்பாக எச்சரித்து சொன்னார்கள், எவர் ஒருவர் ஜோதிடம், குறி சொல்பவர், நட்சத்திரம் பார்ப்பவர் இவர்கள் சொல்வதை நம்புகிறாரோ முஹம்மதுக்கு அருளப்பட்டதை விட்டும் அவர் நிராகரித்து விட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா என்ன விஷயத்தை அருளுனானோ, திருக்குரான் இஸ்லாத்தை கொடுத்தானோ அதை விட்டும் அவர் வெளியேறி விட்டார் என்பது தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாண்பித்தார்கள். சரி, அப்ப இதன் அடிப்படையில பார்க்கும்போது இந்த குறிப்பார்ப்பது, ஜாதகம் பார்க்கறது, இந்த விஷயம் எல்லாம் இஸ்லாத்துல முற்றிலும் கிடையாது. அதையும் மீறி ஒருவர் இதை பார்த்தால் அவர் இஸ்லாமியரே கிடையாது என்பது தான் இந்த ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. அடுத்தபடியாக சரி, இதற்கு மாற்று வழி என்ன? இந்த நல்ல நாள் பார்ப்பது, கெட்ட நாள் பார்ப்பது, ஒரு தொழில் துவங்குவதற்கு நல்ல நேரம் பார்ப்பது, குறி சொல்ற இடத்துல கேட்கறது, அப்ப இஸ்லாம் இதற்கு காட்டக்கூடிய வழிகாட்டுதல் என்ன அப்படின்னு கேட்டா, இஸ்லாத்தில் ஆகுமாக்கப்பட்டது இஸ்திகாரா செய்வது. இன்னொரு விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த காரியத்தை செய்தாலும் பிஸ்மில்லாஹ் என்ற வார்த்தையோடு துவங்குங்கள் என்று சொன்னார்கள். முதல் விஷயம் பிஸ்மில்லாவை சொல்லி நம்ம ஒரு விஷயத்தை தொடங்குறது, அல்லாஹ்வினுடைய பெயரை கொண்டு தொழில் துவங்குவது. இரண்டாவது விஷயம், ஒரு நாள் குறித்த இந்த நாளில் நாம் கடையை துறக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நியத்து வச்சா தவறு இல்லை. அது நல்ல நாளா கெட்ட நாளான்னு பாக்குறதா தவறு. சரி, ஒரு தொழில் துவங்குவதிலேயே நமக்கு பிரச்சனை, இதை துவங்கலாமா கூடாதா அப்படின்ற ஒரு இது வருதுன்னு சொன்னா மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்டது இஸ்திகாரா செய்வது. இந்த இஸ்திகாராவுடைய துஆவை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை பார்த்துக்கங்க. இந்த இஸ்திகாரா என்பது 2 ரகாத் இரவுல தூங்குவதற்கு முன்பாக சென்று 2 ரகாத் தொழுது விட்டு இந்த இஸ்திகாராவுடைய துஆவை ஓதி விட்டு நீங்க என்ன தொழிலை தொடங்குறதுக்காக நீங்க நியத்து வச்சிருக்கீங்களோ அந்த விஷயத்த நீங்க உள்ளத்தால நினைச்சிட்டு அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்து நீங்க உறங்கிடணும். குறைந்தபட்சம் 3 நாட்கள், அதிகபட்சம் 7 நாட்கள். இந்த நாட்களுக்குள்ள உங்களுக்கு அல்லாஹு தாலா கனவின் மூலமாகவோ அல்லது நல்லடியார்களின் மூலமாகவோ அல்லது உங்களுடைய உள்ளத்திலேயே ஒரு புரிதலையும் இந்த தொழில் தொடங்கலாமா, இது நமக்கு நற்பயனளிக்குமா அல்லது ஏதேனும் தீயதை நமக்கு கொடுக்குமா அப்படின்ற விஷயத்த அல்லாஹ் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்து மூலியமா காட்டிடுவான். எனவே இந்த சகுனம் பார்ப்பது, நல்லது கெட்டது பார்ப்பது, நல்ல நாட்கள் தீயன் பார்க்கம், குறி சொல்பவர், இது போன்ற விஷயங்கள் மார்க்கத்தில் முற்றிலும் தடை செய்யப்பட்டது. எனவே வல்ல ரஹ்மான் இது போன்ற காரியங்களை விட்டும் உங்களையும் என்னையும் பாதுகாத்தந்தருள் புரிவானாக. உங்களுடைய கேள்விகளை இந்த கமெண்டில் பதிவு செய்யுமாறும் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் நாம் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மறக்காம நம்முடைய பேஜை ஃபாலோ மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.